வணக்கங்க. தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சார்பாக பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் இன்று எங்கள் கோரிக்கையை ஏற்று வருகை தந்ததற்கு முதல் கண்ட வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோங்க. கடந்த 10-12 ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ தொழில்துறை தொடர்ந்து நலிவடைந்தே வந்த காரணத்தினாலும் பல்வேறு முறை நாங்கள் மத்திய மாநில அரசுகளிடம் எங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு முறை அமைச்சர்கள் கோவை வருகை தரும் போதும் மத்திய அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் மாநில அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திக்கும் போதும் எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் வைக்கும்போது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் எங்களுக்கு செய்து தராத காரணத்தினால் கடந்த 10 ஆண்டு காலமாகவே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழில் முனைவோர்கள் நலிவடைந்து மாநிலம் முழுவதும் மற்றும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 27 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் தங்களுடைய முதலீட்டை இழந்து நஷ்டமடைந்து கடனாளியாக வெளியேறியுள்ளனர். தற்போது உள்ள நடுத்தர தொழில் முனைவோரை தவிர சிறு குறு தொழில் முனைவோர்கள் நிலை மிகவும் பரிதாபத்துக்குரிய காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கைகளை அரசுகள் ஏற்க வேண்டும் என்று இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் உங்களை சந்திக்க நேரில் வந்துள்ளோம். தற்போது தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு செய்து தருவார்கள் என்று இந்த பத்திரிகையாளர்கள் மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களோட கோரிக்கைகளை முதலில் நாங்கள் படித்துவிட்டு எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் பற்றி எங்களுடைய சேர்மன் அவர்கள் தெரிவிப்பார்கள். மாநில பொதுச் செயலாளர் ஜெயபால் என்ற பொதுச் செயலாளர் இந்த கோரிக்கைகளை நான் முதல் படிக்கிறேன். எங்களோட கோரிக்கைகளை பத்திரிகையாளர்கள் உங்களுடைய நாளிதழ்களில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 1. மத்திய மாநில அரசுகள் எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளை மேலும் தாமதமின்றி செய்து தர வேண்டுகோள் வைக்கின்றோம். கோரிக்கை 1ங்க. கடந்த 2022, 23, 24 என வருடம் ஒரு முறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக 2020 இந்த வருடமும் மின் கட்டணம் உயர்த்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். 2. 12 கிலோவாட் மின் நுகர்வோருக்கு 3B 3Aக்கு மாற்ற சட்டசபையில் அறிவித்தும் ஜியோ வெளியிட்டும் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதை அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து முதலமைச்சரிடம் கவனத்தை கொண்டு சென்று செய்திட வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம். 3. மின்சார வாரியத்தால் கடந்த 3 வருடத்தில் 457 உயர்த்தப்பட்ட 35லிருந்து 160 இருந்த நிலை கட்டணம் திரும்ப பெற வேண்டுகிறோம். அதாவது முதல் 35 ரூபாய் இருந்ததுங்க 2022. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு 160 ரூபாயா இருக்குங்க. அதாவது மின் கட்டணம் போக மாசம் 1 கிலோவாட் நாங்க என்ன வாங்கியிருக்கோமோ அந்த கிலோவாட்டுக்கு 160 ரூபாய்ங்க. அதாவது 112 கிலோவாட் வாங்கி தான் 17,000 ரூபாய் நாங்க மாசம் அதாவது தொழிற்சாலை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் இந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்த வேண்டியது இருக்குது. இதை ரத்து செய்ய வேண்டி நாங்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் முதலமைச்சரிடம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைத்து வருகிறோம். இது செவிசாய்த்து எங்களுக்கு இந்த முறை இதை ரத்து செய்து விட வேண்டுகிறேன். ஏன்னா மற்ற மாநிலங்களில் ரொம்ப குறைவா இருக்குங்க. எங்களால் போட்டி போட முடியல. சிறு குறு நடுத்தர தொழில்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3 லட்சம் தொழில் முனைவோர்கள் பாத்தீங்கன்னா எல்டிசிடி லைன்ல தான் இருக்கிறோங்க. அதனால இதைய 160 ரூபாய் இருக்கக்கூடிய நிலை கட்டணத்தை ரத்து செய்ய இந்த தருணத்தை கேட்டுக்கிறோங்க. 3. மின்சார எங்கள் தொழிற்சாலை மீது கூரை மேலைங்க வேயப்பட்டுள்ள சோலார் ரூப்டாப் சோலார்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு நெட்வொர்க் கட்டணம்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வசூல் பண்றாங்க. 81 பைசா வாங்குறாங்க. இப்போ மறுபடியும் இந்த தடவை ஏற்றுறதுனால 81 பைசா வாங்குறாங்க. இதை முழுவதும் ரத்து செய்யணும். ஏன்னா நாங்க வங்கிகளை கடனை வாங்கிட்டு தான் நாங்க இதை ரூப்டாப் சோலார் போடுறோம். நாங்க விற்கிறது இல்லைங்க. இது என்ன பண்றோம்னா நாங்க எங்க தொழிற்சாலையில உற்பத்தி பயன்படுத்தி அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு 5%, 12%, 18%, 28% சொல்லிட்டுங்க வரியை அரசுக்கு செலுத்துறோம். ஒவ்வொன்று எங்களுக்கு நஷ்டமா லாபமோ நாங்க அரசுக்கு வரி செலுத்திட்டு வர்றதுனால அரசு எங்களுக்கு உற்பத்தி துறை சார்ந்தவர்கள் நம்மளுக்கு வருவாயை தமிழக அரசுக்கு கொடுக்குறாங்கன்னு கருதி இந்த நெட்வொர்க் சார்ஜ் தான் முழுசும் ரத்து பண்ணணும்னு இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது வெல்டிங் தொழிலுக்கு 15% கூடுதல் கட்டணங்க. இன்னைக்கு யார் வேணா வெளிநாடுகள் இருந்தோ வெளி மாநிலங்கள் இருந்தோ இல்ல நம்ம உள்நாட்டில் இருக்க உள்மாநிலத்தில் இருக்கவங்க யார் வேணா நிறுவனம் ஆரம்பிக்கலாமுங்க. ஆனா அதுக்கு கேட்டு முதற்கொண்டு உள்ள இருக்கக்கூடிய அத்தனை விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனைக்குமே வெண்டர் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது.
அவங்களுக்கு இந்த 15% அதாவது எங்களுக்கு எல்லாரும் என்ன கட்டணம் இருக்குதோ அதுக்கு மேல கூடுதலா 15% கட்டணம் விதிக்கிறாங்க. முதல்ல பழைய டைப் வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் மெஷின் வேறீங்க, எடுத்தா வோல்டேஜ் டிராப் ஆகும். இப்ப இருக்கிறதா நவீன எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் வச்சு தயாரிக்கிறனால எந்தவித நஷ்டமும் மின்சார வாரியத்துக்கு இல்லாதனால இதை உடனடியாக 15% கூடுதலாக விதிக்கிறத ரத்து செய்யணும் இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோங்க. அடுத்தது 6 தொழில் வரிங்க, வணிக கட்டடங்களுக்கு வீட்டு வரி, பத்திரப்பதிவு கட்டணம் என பல்வேறு வரிகள் கடந்த 3-4 ஆண்டுகளில் பல்வேறு அதாவது 60% கிட்டத்தட்ட 300% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. இந்த வரியை என்ன சூழ்நிலை கருதி ரத்து செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னா கடைசிக்கு ஒரு 20% உயர்த்தினாலும் கூட பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட 300% வரைக்கும் உயர்த்தனால அதை முழுவதும் ரத்து செய்ய மாதிரி இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோம். தொழிலாளர் அதே பாருங்க, தொழிலாளர் உடல் நலன் கருதிங்க, தொழில்துறை நலன் கருதி மதுக்கடைகள் வந்து நேரத்தை குறைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. மாலை நேரங்கள் மட்டும் கடைகள் சேர்ந்து குறிப்பிட்ட நேரம், என்னன்னா மது விலக்கு வேணும்னு சொல்லி மதுவே வேண்டாம்னு சொல்லி எல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கிற காலத்துல உடனடியாக அரசுக்கு வந்து 50,000 கோடி ரூபாய் பார்க்க கிட்டத்தட்ட வருஷம் வருவாய் வந்து கொடுக்குறது மதுக்கடைகளா இருக்கிறதுனால நாங்க இது வந்து தொழில்துறை சார்பா நாங்க எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு அதாவது ஒவ்வொரு தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்டெமினாவோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்களோட அவங்களோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க. அதனால அரசு, ஏன்னா எந்த அரசு மேல நாங்க குற்றம் சொல்லலைங்க, ஏன்னா மற்ற மாநிலங்கள் நிறைய மாநிலங்கள்ல வந்து மதுகளை வந்து முற்றமா கடையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை இருக்கிறப்போ நம்ம மாநிலத்துல, ஏன்னா இது வந்து தொழில் மாநிலம்ங்க, மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியுள்ள மாநிலம். அந்த மாநிலத்தோட தொழிலாளர் நலன் கருதிங்க கிட்டத்தட்ட நாங்கள் 8-9 லட்சம் தொழிலாளர்கள் வட மாநிலத்திலிருந்து நாங்கள் கூட்டிட்டு வந்து இங்கே தொழில் செய்ய வேண்டிய அவலநிலை ஏற்பட்டு. அதனால நம்ம மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு நாங்கள் தொழில் கொடுக்கணும். நாங்கள் என்னன்னா தொழிலாளர்களோட உடல் நலம் நல்லா இருக்கணுங்கிறத தொழில் முனைவோர்கள் நாங்கள் விரும்புறவங்க. நாங்கள் எங்களோட இதை வந்து நாங்கள் என்னன்னா ஒரு சமுதாய நோக்கத்தோட இதை கேட்டுக்கிறதுனால அரசு செவிசாய்த்து அந்த நேரத்தை குறைச்சு கொடுங்கிறத நாங்கள் இங்கே வேண்டுகோளை வைக்கிறோங்க. அடுத்தது, தற்போது தமிழக அரசால் வழங்கக்கூடிய நீட்ஸுங்க, முதல் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து SC ST பிரிவுல கொடுத்துருக்கிறதுனால பொதுவான பிரிவில் ஏற்கனவே இருக்க மற்ற பிரிவினர்களுக்கும் இதை வந்து முன்னெடுக்கணுங்கிறத நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் நலவாரியம்ங்க, இது வந்து இந்த நலவாரிய சிறு குறு இருந்தால் தான் அதை பற்றி எங்களோட கோரிக்கைகளை நேரடியாக கேட்கவும் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால நலவாரியம் அமைக்கணும் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி தமிழக அரசு அதிக வேலைவாய்ப்பு இறங்கி MSI துறைக்கு பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் போடையில குறு சிறுக்கு, மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தனியா இல்லைங்க. பொது பட்ஜெட்ல எல்லாத்துக்கும் அதாவது 250 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வர்றாங்க. அதனால 1 கோடி 50 லட்சம், அதே மாதிரி 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றக்கூடியவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு பட்ஜெட்டை போட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ ஏற்கனவே இருக்கவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதையே கேட்டு செய்யணுங்கிறத நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம்ங்க. இதெல்லாம் எங்களோட நீண்டகால கோரிக்கைங்க. அடுத்தது, ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பாதிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. எல்லாமே கார்பரேட்டுக்கு சாதாரணமா இருக்கனால, உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா எங்களோட பருத்தியை இறக்குமதி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 11% வந்து வரி போடுறாங்க. அதே மாதிரி QCO குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னு சொல்லிட்டு BIS சட்டம் போடுறதுனால எங்களால் பாலிஸ்டரையோ இல்லை விஸ்கோஸையோ நாங்கள் இறக்குமதி பண்ண முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சட்டங்கள் போடுறதுனால அந்த தரச்சான்றிதழ் இருந்தால் மட்டும் இறக்குமதி பண்ணுறோம்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறதுனால என்னன்னா இங்கே இந்தியாவுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே, கார்பரேட் நிறுவனம் மட்டுமே பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச விலை விட கிட்டத்தட்ட 20-31% அதிக விலை கொடுத்து நாங்கள் இங்கே வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? அதனால அரசு நாங்கள் இதை வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமா 2022 சொல்லிட்டு வரோங்க. 2021 ஒரு இந்த நடைமுறை பாலிஸ்டர் ஒன்று போடையிலையும் நாங்கள் இது கொண்டா 2022 QCO BI சட்டம் வரையிலையும் இது வந்து மிகப்பெரிய நலிவடையை செய்து விடும்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான வகைகளே நாங்கள் மத்திய மாநில அரசுகளிடம் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டோம். பட் இன்னைக்கு வரைக்கும் செவிசாய்க்காதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் ஜவுளி வந்து இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் இந்த QCO BI சட்டம் தான் காரணம்ங்கிறது நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோங்க. அடுத்தது, இது வந்து அரச குற்றம் சாட்டுறது எங்களோட வேலை அல்ல. தொழில் முனைவோர்கள் வந்து ஏற்கனவே இந்த 2021 திமுக அரசாங்கம் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி தொழில் முனைவோர்கள் நாங்கெல்லாம் கேட்டுக்கொண்டதற்கெனக அவங்களோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிப்படி 33, 35, 45ங்க, 151, 197, 201, 202, 204, 206, 209, 210, 216,
221, 222, 232 உள்ளபடி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தாயுள்ளத்துடன் முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் தான் வைக்கிறோங்க. தாயுள்ளத்துடன் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். ஏன்னா இது வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் அறிக்கையில் 2021 கொடுத்ததுங்க. தொழில் முனைவோர்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க, மறுக்கலிங்க. எங்களுதே மார்க்கெட் கமிட்டி 1% எடுத்து கொடுத்துருக்காங்க. நிறைய தொழில்துறைகளுக்கு இந்த 4 ஆண்டு காலங்களில் நிறைய சலுகைகள் மானியங்கள் கொடுத்துருக்காங்க. இருந்தவோடும் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை இது அத்தனையும் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீண்ட நாள் கோரிக்கைகளை பற்றி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பை நடத்திட்டு இருக்கிறோம். அரசு கிட்ட நாங்கள் தொடர்ந்து வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த நீண்ட நாள் கோரிக்கைகளை பற்றி தான் இப்போ இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோங்க. அதனால் அரசு தாயுள்ளத்துடன் மாநில அரசு இதை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி மத்திய அரசு செய்ய வேண்டியதை நாங்கள் படிச்சிருக்கிறோங்க. அதனால் யாரையும் நாங்கள் இங்கே குற்றம் சாட்டலை. நாங்கள் வந்து யார் ஆட்சியாளர்களாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் நாங்கள் எங்களோட கஷ்டங்களை சொல்ல முடியும், குறைகளை கேட்க முடியுங்க. அதனால இதை வந்து நாங்கள் குற்றச்சாட்டாக எடுக்காம எங்களுக்கு தொழில்துறை மாநிலத்தோட தொழில்துறை வளர்ச்சிக்காக செய்து தரக்கூடிய கேட்டுக்கிறோங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா மத்திய அரசுகள்லீங்க அந்த மூலப்பொருள் சர்வதேச விலையில எல்லாம், அதாவது நாடு முழுவதுங்க சர்வதேச விலையில என்ன மூலப்பொருள் விலை இருக்கோ அந்த விலைக்கு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க. ஏன்னா பருத்தி ஆகட்டுங்க, பிகாயன் ஆகட்டும், மற்ற துறை சார்ந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு மூலப்பொருட்கள் எல்லாமே எல்லாமே மாநிலத்திலேயே விளையிறது இல்லைங்க. இப்ப பருத்தி எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 110 லட்சம் பேல் வேணும். ஆனா இங்க விளையிறது 2 to 5 லட்சம் பேல் தான் வருதுங்க. அது முதல் தர பருத்தின்னு எடுத்துட்டு எங்களுக்கு ஒரு 3 லட்சம் பேல் தான் கிடைக்குங்க. நான் கிட்டத்தட்ட 100 லட்சம் பேருக்கு மேல வேற மாநிலங்களிலிருந்து வேற நாடுகள்ல இருந்து தான் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அதனால சர்வதேச விலையில எங்களுக்கு கிடைக்காதனால பாலிஸ்டர் ஆகட்டும், விஸ்காஸ் ஆகட்டும், மற்ற துறை சார்ந்த அனைத்து தொழில்துறைகளுக்கும் இதே மாதிரி பல்வேறு குறைகள் இருக்குதுங்க. அத்தனை நம்ம இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையா மனுவா உங்ககிட்ட கொடுத்துட்றோம். இத்தனை பேர்த்துக்கும் எங்களுக்கு கிடைக்கணும்னா சர்வதேச விலையில இந்த பொருட்கள் கிடைக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோளுங்க. அடுத்ததுங்க, விற்பனை செய்த பொருட்கள் வாடிக்கையாளர் நிறுவனங்கள், அதாவது இப்ப நாங்கள் ஒரு பொருளை கொடுக்குறோம், எங்களோட கிரெடிட் வாங்குறவங்களுக்கு நாங்கள் 30 நாள் பேமெண்ட் நாங்கள் ஜிஎஸ்டியில் கட்டணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க 30, 45 நாள், 60 நாள் மேலே கூடுதலாக பண்ணுறதுனால அந்த ஜிஎஸ்டி பணத்தையும் எங்களோட பொருளோட அசலையும் நாங்களே கட்ட வேண்டியதாக இருக்குது, அதை சுமக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஜிஎஸ்டி பணத்தையும் அரசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலில் எங்களுக்கு தனியாக ஒரு போர்ட்டலுங்க 30 நாளுக்குள்ள அந்த எங்கள் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி இன்புட் எடுத்துக்கிட்டுங்க. இல்லையா அந்த இன்புட் எடுக்காம எங்க பணம் முழுசா செட்டில் பண்ணா இன்புட் எடுக்கிற மாதிரி வழிவகை செய்யுங்க. ஆனா நாங்க வந்து வரியை நாங்க கட்டிடுறோம். ஸோ இது எங்களோட வேண்டுகோளுங்க. இது மத்திய அரசோட மேல கொடுக்கக்கூடியதுங்க. அதுக்கடுத்தது எங்களோட தொழில்துறை சார்பா எங்களுடைய மாநில மாநாடு சேர்மன் அறிவிப்பாருக்கு. இப்போ இது எங்களோட கோரிக்கைகள், இது அரசு செவிசாய்க்கணுங்கிறது எங்களோட தன்மையான கருத்து. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருடமா வந்து பல்வேறு போராட்டங்கள் நம்ம வந்து தொடர் போராட்டங்கள் செய்து வந்தோம். அந்த போராட்டம் எல்லாமே வந்து அதிகமான மின்கட்டண உயர்வு, அனைத்து வகையான தொழில் வரிகள் உயர்வு, இப்படி பல்வேறு சிரமத்துக்குள்ளாகி இன்னைக்கு தமிழகத்துல வந்து சிறு குறு நடுத்தர தொழில் வந்து செய்ய முடியாத அளவு ஒரு சூழல் உருவாயிருச்சு. 50% வந்து தொழில் விட்டு வெளியே போற மாதிரி வெளியே போயிட்டாங்க ஒரு ஆய்வு சொல்லுது. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னாவே சிறு குறு நடுத்தர தொழில் செய்பவர்கள் 90% இருக்காங்க. அதாவது ஜவுளி தொழிலிருந்து, விவசாயத்திலிருந்து, நீங்க டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, மீனவர்ல இருந்து, இந்த தொழில் வந்து அதிகமாக வந்து சிறு குறு நடுத்தர தொழில் தான் வந்து 90% இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இந்த பட்ஜெட்ல நாங்கள் பெரிய அளவு எதிர்பார்த்தோம். எதுவுமே வந்து பட்ஜெட்ல வந்து தொழில்துறைக்கு வந்து ஒன்றும் இல்லை போல சொல்ல முடியும். எல்லாமே ஒரு கண்துடைப்பு மாதிரி இந்த பட்ஜெட் இருந்திருக்கு. இது இப்படியே போனா தமிழகத்துல வந்து தொழில்துறையில தொழில் விட்டு வேற வேலைக்கு போற மாதிரி ஒரு சூழல் அவலநிலை உருவாயிருச்சு. இது மத்திய அரசு கண்டுக்க மாட்டேங்குது, மாநில அரசு கண்டுக்க மாட்டேங்குது. குறிப்பா தமிழக முதல்வர் வந்து நாங்க பல்வேறு கோரிக்கை வைத்தோம். இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம். அது உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமானது. இது இப்படியே போனா சிறு குறு தொழிலை வந்து இதில் விட்டுட்டு நம்ம நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிரு. அதனால நாங்கள் வந்து வரும் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்து கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு தழுவிய தொழில் பாதுகாப்பு மாநாடு ஒன்று நடத்தலாம் இருக்கிறோம். தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் சார்பாக சிறு குறு நடுத்தர மற்றும் அனைத்து வகையான தொழில்துறை சேர்ந்து மாநாடு வாயிலாக அரசுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை வைக்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசுகள் வந்து
செய்வது வந்து அவங்களுக்கு பெருசா தெரிகிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து ஒரு பர்சன்ட் மூலம் இன்னைக்கு வந்து தொழில்துறை பாதுகாப்புற மாதிரி இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா தமிழகத்துல வந்து ஜவுளி தொழில்ங்கிறது முக்கியம். அந்த ஜவுளி தொழிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு திட்டங்களுமே இல்லை, எல்லாம் கண் தொடை போலதான் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதுகெலும்புங்கிறது பவர்லூம் தறி. அந்த பவர்லூம் தறி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல்லடம் சோமனூர்லாம் பாத்தீங்கன்னா தொழில் செய்ய முடியாம மின்கட்ட உயர்வுனால வந்து தொழில்நுட்பால் நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. அவங்களை மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு சூழல் பட்ஜெட்ல பெருசா வரலைங்க. எல்லாம் ஏதோ பண்ற மாதிரி பண்றாங்க. நீ அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா நூற்பாலையில வந்து முதன்மையா இருக்கு. இந்தியாவிலேயே 55% நூற்பாலைகள் வந்து நிறைந்த மாநிலங்கிறது தமிழகம். அந்த அடையாளம் இழக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. நீ பவர்லூம் தறி முடிஞ்ச குளோஸ் ஆகிற மாதிரி அடுத்து வந்து நூற்பாலைகளுடைய பாதிப்பு வருது. அதை சேர்ந்த அனைத்து வகையான தொழிலும் ஜவுளி தொழிலும் பாதிக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு. இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நாங்க வந்து அனைத்து தொழிலர்கள் ஒன்றிணைந்து மாநாடு வாயிலாக வந்து அரசுக்கு தெரிவுபடுத்துற மாதிரி ஒரு சூழல் உருவாக்குறதுக்காக வந்து நவம்பர் 9ஆம் தேதி கோயம்புத்தூர்ல வந்து தொழில் பாதுகாப்பு மாநாடு வந்து நாங்க அறிவிச்சிருக்கிறோம். இது சிறப்பா எல்லாரும் தொழில்துறையும் ஒன்றிணைந்து அரசுக்கு நாம் விழிப்புணர்வுக்காக வந்து இந்த மாநாட்டை உருவாக்குறோம். கண்டிப்பா இந்த தொழிலை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கு முக்கியம். ஏன்னா வரும் காலங்களில் வந்து இந்த தொழில் இல்லைன்னா வேலை வாய்ப்பு மக்களுக்கு இல்லை. மக்கள் வந்து அண்டை மாநிலத்துக்கு வேலைக்கு போற மாதிரி சூழலாயுது. இதை பாதுகாக்கணும், இதை நான் மீட்டெடுக்கணும் அப்படின்னா அனைத்து தொழில் முறையும் ஒன்றிணைந்து நாம் வந்து ஒற்றுமை போராட்டங்கள் வடிவத்தில் நாம் நிறைய பண்ணிட்டோம். அரசு செவி சாய்க்கல. இனி நாம் வந்து மாநாட்டின் வாயிலாக வந்து அரசுக்கு உணர்வு மாதிரி நாம் வந்து இந்த மாநாட்டை உருவாக்குவோம், இந்த மாநாட்டை நடத்துவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த கடந்த தமிழக பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல அனைத்து தொழில் செய்யக்கூடிய பல்வேறு கூட்டமைப்புகள், தொழில் அசோசியேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகளோட காத்திருந்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்த தொழில்துறை சார்ந்த அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த பட்ஜெட்ல இடம்பெறும் அப்படின்ற ஒரு முக்கியமான எதிர்பார்ப்போட அந்த பட்ஜெட் பூராமே பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தொழில்துறை சார்ந்த அறிவிப்புகள் ஏதேனும் வருகிறதா என்ற ஆவலோடு இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களுமே தொழில்துறைக்கான பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட அந்த அறிவிப்புல பார்க்க முடியல. கடந்த 2021 இருந்து இந்த 24 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9492 சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. 2021 இருந்து 24 வரைக்கும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உலகமே மிகப்பெரிய ஒரு பேரழிவுல கொரோனா காலத்துல இருந்தாங்க. அந்த டயத்துல தமிழ்நாட்டில் மூடப்பட்ட தொழில் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதுல இருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தமிழக தொழில்துறையானது இந்த கடந்த 4 ஆண்டுகளாக பயணிக்கும் பொழுது 9492 அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கை. இது வெளியில தெரியாம எத்தனையோ நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. இன்னைக்கு பல்வேறு கடன் சுமைகள்னாலையும் மின்சார கட்டணத்தினுடைய உயர்வுனாலையும் வருஷம் 6% மின்கட்டண உயர்வு யாரையும் கேட்காம அறிவிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. கடந்த ஓராண்டு காலமாக தொடர்ந்து இந்த தொழில்துறை சார்ந்த கூட்டமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி தமிழக அரசுக்கு தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி 3A இருந்து 3Bக்கு கொள்ளக்கூடிய அந்த 12 கிலோவாட் விஷயத்தை அரசாங்கம் அறிவித்தும் இன்னைக்கு அரசாணை வெளியிடப்படாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இந்த விஷயம் அதே மாதிரி மேற்கூரை மின்சாரத்திற்கு சோலாருக்கான அந்த விஷயத்தை கேட்டோம். நிலை கட்டணம் பிக்சட் சார்ஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 437% 35 ரூபாயில இருந்து 160 ரூபாய் உயர்ந்துருச்சு. அதை குறைக்கிறதுக்கான வேலைகளை கேட்டோம். எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவில்லை. இந்த 2025ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் ஆனது இந்த ஒரு 8 மாத காலம் 9 மாத காலம் தான் இந்த பட்ஜெட்டிற்கான விஷயம் இருக்கும். இதில் அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் முழுமையாக எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பட்ஜெட்டாக தெரிகிறது. சாலை கட்டிடங்கள், தொழிற்சாலைகளுக்கான கட்டடங்கள் அறிவிப்பு, எஸ்டேட் உருவாகும் அப்படின்னா இந்த 9 மாசத்துல சாத்தியமா அப்படின்னா தெரியாது. இந்த பட்ஜெட் ஆனது அடுத்த வருஷம் எலெக்ஷனை சந்திக்க போறாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் வர இருக்கிறது. இதில் அறிவிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட விஷயங்கள் எப்பொழுது சாத்தியமாகும், சாத்தியப்படுத்துவதற்கான கூறுகள் என்ன? 2030 தமிழகமானது ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றால் தொழில்துறை சரியாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலே விவசாயத்திற்கு அடுத்தபடியாக முதுகெலும்பாக இருக்கக்கூடியது தொழில்துறை. இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இன்னைக்கு மத்திய பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா அதிக முக்கியத்துவம் வந்து MSMEக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் அதை வரவேற்கிறோம். நாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்ல 10 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு 2.5 லட்சம் கோடி கடன் உதவி செய்வோம் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கு. இந்த 2.5 லட்சம் கோடி யார் கொடுப்பா, எது மூலமா கொடுப்பாங்க, அதுக்கான விஷயம் என்ன? தமிழக அரசானது 2021 ஆட்சி கட்டு பொறுப்பிலே ஏற்ற பொழுது
முன்னாள் தொழில்துறை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு என் சுந்தரதேவன் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க. எம்எஸ்எம்இக்கான தேவைகள் என்னவென்று அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான குழு. அந்த குழுவோட நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கிறது? பெருமதிப்பிற்குரிய முன்னாள் தொழில்துறை செயலாளர் என் சுந்தரதேவன் அவர்களுடைய எம்எஸ்எம்இக்காக உருவாக்கப்பட்ட குழு தற்பொழுது தமிழக அரசாங்கத்திற்கு எந்த விதமான கோரிக்கைகளை, எந்த விதமான வழிகாட்டுதல்களை கூறியிருக்கிறது? அவர்கள் எடுத்துரைத்த கோரிக்கைகள்ல எத்தனை விதமான விஷயங்கள் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இக்கு செயல்முறைகளை வந்திருக்கிறது அப்படின்றத தெளிவான ஒரு விளக்கத்தை அரசாங்கத்திடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்று இருக்கக்கூடிய சூழலிலே செமிகண்டக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவில. இன்னைக்கு நம்ம தைவானையும் சைனாவையும் எதிர்நோக்கி காத்திருக்கோம். அடுத்து வரக்கூடிய இந்த நவீன தொழில்நுட்பத்திற்கு மிக முக்கியமான மூலக்கூறாக இருக்கக்கூடிய இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியை இந்தியா பூரா முன்னெடுக்கிறாங்க. அதுல இந்த பட்ஜெட்ல சூலூர்லயும் பல்லடத்திலையும் அந்த 100 ஏக்கருக்குரிய இடம் ஒதுக்கி அங்க உருவாக்கப்படும் அப்படின்றாங்க. அது வரவேற்கத்தக்கது. நேற்று முந்தைய செய்திகள்ல பாத்தீங்கன்னா பல்லடம், அதே ஏரியால இருக்கக்கூடிய பல்லடம், கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய விசைத்தறியாளர்கள் 1.5 லட்சம் தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க, போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான மூல காரணம் என்னன்னா அவர்களுக்கான சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்றாங்க. சம்பள உயர்வு எதனால கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கும் அவங்களே காரணம் சொல்றாங்க. தொடர்ந்து மின்கட்டண உயர்வு ஏறிக்கிட்டே வருது, அதனால எங்க முதலாளி எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க முடியலன்ற காரணத்தை அவங்க சொல்றாங்க. சோ ஆண்டுதோறும் ஏற்றக்கூடிய டிஃபால்ட்டா 6% உயர்த்தக்கூடிய அந்த மின்கட்டண உயர்வை கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வேண்டும். நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய அந்த 3A 3B மேட்டர்ல, அதே மாதிரி அந்த 12 கிலோவாட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் சரி, சோலார் மின்கட்டண உயர்வு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் சரி, பிக்சடு சார்ஜஸ்ல இருக்கக்கூடிய அந்த 436% 35 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் உயர்த்தப்பட்ட விஷயங்களும் சரி, நீங்கள் அரசாணை வெளியிட்ட அந்த 3A 3B கூட இன்னும் ஜிஓவாக பாஸ் ஆகி அது அப்ளை பண்ணாம இருக்கு. தொழில்துறையினர் தொடர்ந்து ரோட்ல இறங்கி போராடி கொண்டே இருந்தால் தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ட்ரில்லியன் எக்கானமியை எவ்வாறு எட்ட முடியும் என்ற கேள்வியோடு விடைபெறுகிறேன். நன்றி. இல்ல, செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா இப்பதான் அவர் ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு பர்சனல் நிறைய பிரச்சனைனால கொஞ்சம் கேப் ஆயிட்டாரு ஒரு வருஷமா. இப்ப ரெண்டா வந்திருக்காரு. அது வர சமயத்துல பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தல் அரசு நோக்கி போயிட்டு இருக்குது. அப்பனா தொழில்துறை அவங்க எப்ப பாப்பாங்கன்னு எங்களுக்கு பயமாயிருச்சு. இனி பாக்குறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா நீ தேர்தல் அடுத்த தேர்தல் நிலைமை அதை தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எப்படிங்க சார்? 8 கட்ட போராட்டம் நாங்க பண்ணிட்டோம்ங்க கடந்த 2022 இருந்து. எதுவுமே இல்லை பண்ணிருக்காங்க சார், பண்ணலன்னு சொல்ல முடியாதுங்க. 50% எங்களுக்கு கட்டணத்தை குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரூப் டாப் சோலார்ல ஒரு 50% கிடையாது. முதல்ல ₹1.51 2022 கட்டிட்டு இருந்தோம்ங்க. அதுல இல்ல சார், அது ரூப் டாப்க்கு மேல போட்டு நெட்வொர்க் சார்ஜஸ்ங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிக்ஸ் ஒவ்வொரு மாசம் பாத்தீங்கன்னா பீக் ஹவர்ஸ் போட்டு பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை இப்ப தற்காலிகமா ரத்து பண்ணியிருக்காங்க. செய்யாமல் இல்ல, செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 3A 3B இஷ்யூ சொல்றோம் இல்லைங்களா, அதை அமைச்சர் சட்டசபையில அறிவிச்சிட்டாரு. ஆனா நடைமுறைப்படுத்தலைங்கிறத எங்களோட குற்றச்சாட்டு. நடைமுறைப்படுத்தினா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலே ஒரு 50,000 பேர் இதுலயே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இதெல்லாம் அரசு அறிவிச்சதையும் செஞ்சு கொடுக்கணும். நாங்க கேட்ட நீண்ட நாள் கோரிக்கையை செய்து தரோம் தான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஒரு வருஷம் நாங்க போராடிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த போராட்டத்துக்கு ஒரு மதிப்பை கொடுக்கல. எப்படின்னா இது மக்களுடைய வாழ்வாதார போராட்டம். தமிழக முதல்வர் எலெக்ஷனுக்காக எங்களை கூப்பிட்டு பார்த்தாங்க. பார்த்து எலெக்ஷன் முடிஞ்சு கோரிக்கையை பார்க்கறாங்க. அப்புறம் அது கோரிக்கையை பார்க்கல. இப்ப அடுத்த இந்த பட்ஜெட் எங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. நாங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை. தொழில்துறை, தமிழ்நாடு தொழில்துறைக்குங்க இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு திட்டங்களையோ மானியங்களையோ இல்ல பக்கத்து போட்டி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளுக்கு இணையா ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்னு சொன்னா இங்க நிதி ஆதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு பக்கமா கடன் இருக்கிறதுனால செய்யறதுக்கு மிகப்பெரிய சுமையா இருக்கிறதா அரசு கருதுற மாதிரி தான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகள் தெரிவிக்குதுங்க. அதனால மீன் இலவசமா கொடுக்கறத விட மீனை பிடிக்க கத்துக் கொடுக்கணுங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு முன்னோர்கள் நம்ம சொல்லி கொடுத்தது. அரசு தொழில்துறை இலவசங்களை தேவையானது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன தேவையோ முக்கியமான தேவைகள், மருத்துவம் கொடுக்கலாமே, கல்வி கொடுக்கலாமுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு முக்கியமா கொடுக்கக்கூடிய என்னென்ன கேட்கிறாங்களோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கான பட்ஜெட்ல மட்டும் ஒதுக்கினா போதுங்க. நிறைய விஷயங்கள் இலவசம் அறிவிக்கிறதுனால என்னாச்சுன்னா அரசு கஜானால இன்னைக்கு 1 லட்சம் கோடி வாங்கிதான் ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு அரசாங்கமே நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தொழில்துறைகள் எங்களோட கவலைகளை தெரிவிச்சுக்கிறவங்க. வர்ற வருஷம் இப்போ 2026ல இதே மாதிரி ஒரு தேர்தல் நடக்கல என்ன அறிவிப்பாங்களான்னு தொழில்துறை கவலையும் இருக்கு, அது பயமாவும் இருக்குங்க எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு எந்த நிதியும் தர மாட்டேங்கிறாங்க.
ஏன்னா மகாராஷ்டிராலேயாகட்டும், ஆந்திராலேயாகட்டும், நீங்க குஜராத்லேயாகட்டும், எங்களோட போட்டி மாநிலங்கள் எல்லாமே பம்ப் செட்டு துறையாகட்டும், எங்களோட நூற்படைகளாகட்டும், எல்லாமே ஜவுளித்துறையாகட்டும், எல்லாமே எங்களுக்கு அவங்க போட்டியாளர்களா இருக்காங்க. அந்த மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொழில்துறைக்கு கொடுக்கக்கூடிய மானியங்களோட இணைய எங்களுக்கு இங்க இப்போ புதிய தொழில் கொள்கை அறிவிக்கலைங்க. அறிவிக்கிற கொள்கையும் எங்களுக்கு எங்ககிட்ட நாங்க கேட்டது வருமானம் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால அதுக்கு அறிவிச்சாலுமே அதுக்கான நிதி எங்க இருக்குன்னு தெரியல. அதனால அரசு எது தேவையோ அதுக்கு தொழில்துறைகளுக்கு தேவையானது நிதி கொடுத்தாங்கன்னா, மானியத்தை கொடுத்தாங்கன்னா நாங்க நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும், வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும். இந்த இலவசங்களையும் மானியங்களையும் பொதுவான மானியங்களை அறிவிச்சு அதுக்கான நிதிகளை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு பெரிய சுமையா இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு எப்படின்னா 5,40,000 தறி கவர்மெண்ட் தறி அரசு வெறும் 30 கோடி மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. அது 9,000 பேருக்கு மட்டும்தான். ஒரு வருஷத்துக்கு 3,000 பேர் போட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு 9,000 பேர் போட்டுருக்காங்க. மீதி 5,31,000 தறி செய்வோர் நிலைமை என்ன ஆகுது? அது மாதிரி அவங்க காத்துட்டு இருப்பாங்களா? அதாவது பரலும் தறி அப்படிங்கிறது அவங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கணும்னா அதுக்கு உண்டான பட்ஜெட்டா இருக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இலவச வேட்டி சட்டைக்கு 650 கோடி ஒதுக்கி இருக்காங்க. தறி மேம்படுத்துறதுக்கு, தறி நவீனப்படுத்துறதுக்கு 30 கோடிங்கிறது போதுமான அளவு இல்லை. அது கணக்கிட்டு பார்த்து நீங்க 5,40,000 தறிக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு தறிக்கு 500 ரூபா வரும். ஒரு தறி சீரமைக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கணக்கு அடிப்படையில அவங்க பண்றாங்க. முழுமையா மனதார அந்த தொழிலை பாதுகாக்கணும், மீட்டெடுக்கணுங்கிறது அப்படி அடிப்படையில் அவங்க வேலை செய்யுது. இதுதான் உண்மைங்க. ரெண்டாவது நீங்க செந்தில் பாலாஜி பத்தி அவர் என்ன பார்க்க எல்லாமே கொடுத்தாச்சு சொல்றாரு. என்ன கொடுத்துட்டான்னு சொல்லுங்க. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தா தமிழ்நாட்டுல 50% சிறு குறு நடுத்தரம் மூடப்பட்டுள்ளதுங்க. ஏன் மூடுறாங்க? ஏன் மூடி தொழில் வேலைக்கு போறாங்க? இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழிலுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியே எதுவுமே இல்லைங்க. அரசாங்கம் எப்படின்னா எலெக்ஷனுக்கு உண்டான அறிவிப்பும் அதுக்குண்டான மூவ்மெண்டா இருக்கு. நீங்க ஒரு நாடு ஆரோக்கியமா இருக்கணும்னா தொழில்துறைகள் மேம்படுத்தினால் மட்டும்தான் நாடு ஆரோக்கியம் இருக்கு. நீங்க சொல்றீங்க நீங்க ஒரு பக்கம் தொழில் நானும் செய்தி போட்டா நீங்க போராட்டம் பண்ணீங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இதே ஒரு தொழிலமைப்பு முதல்வர் போய் பார்த்து கொடுத்தா எல்லாம் புரிஞ்சு நல்லபடியா போயின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் நாங்க செய்தியில போட்டோம். ஆனா இன்னைக்கு இதுவே கருத்துக்கள் தொழில் அமைப்புகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம இந்த மாதிரி வேறுபட்ட சம்பவம் நடக்கும்போது எப்படி இல்ல பத்திரிகையாளர்கிட்ட இது ஒரு வேண்டுகோளுங்க. அப்படி இல்லை சார், எங்க தொழில்துறைக்கு மத்திய மாநில அரசுகள் எந்த திட்டங்களை அறிவிச்சா எங்களுக்கு தான் அறிவிக்கிறாங்க. நாங்க அறிவிச்சா நாங்க பாராட்டு தெரிவிக்கிறதும் வரவேற்பு தெரிவிக்கிறது எங்களோட மரபுங்க. யார் எது செஞ்சாலும் நன்றி தெரிவிக்கணுங்க. அதனால நன்றி தெரிவிக்கிறதுனால எல்லாமே கிடைச்சிருச்சு, பாலாறு தேனாறு ஓடுதுன்னெல்லாம் நாங்க சொல்லல. ஆனா எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கிறோம். இல்ல அந்த நம்பிக்கையில தான் இப்ப ஆக்சுவலா நாங்க சொல்றோம் பாருங்க. இந்த 3A 3B மேட்டர் 12 கிலோவாட்ல அரசாணை அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சட்டசபையில அறிவிக்கிறாங்க. பட் அது இதுவரைக்கும் அமலுக்கு வந்திருக்கா? தீர்மானங்கள் என்னன்னா ஜிஓவா வந்திருக்கானா இன்னும் வரல. நாங்க பாக்குறோம், நம்பிக்கை வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கையான வாக்குறுதியை நாங்க அங்க கேட்டுக்கிட்டு அமைச்சர் பெருமக்கள் சொல்றாங்க, அதை ஏத்துக்கிட்டு நாங்க வர்றோம். வெயிட் பண்றோம் 4 வருஷம் ஆயிருச்சு, இது வரைக்கும் எந்த தீர்வும் கிடையாது. கிடைக்காத பட்சத்துல திருப்பி கேட்கிறோம். இப்போ உங்களுடைய முன்னெடுப்பு கோவை மாவட்டத்தில் எத்தனை தொழில் அமைப்புகள் ஆதரவு வச்சிருக்காங்க? எத்தனை பேர் இல்ல நாங்க இது எப்படின்னாங்க மாநாடு, தொழில் பாதுகாப்பு மாநாடு, தொழில் மீட்டெடுக்கும் மாநாடுங்க. அரசியல் சார்பட்ட அமைப்புகள் இல்லாம முழுக்க தொழில்துறை சேர்ந்த அமைப்புகளும் விவசாய அமைப்புகளும் பாதிக்கப்பட்ட அமைப்புகளும் அந்த அமைப்பு மூலியமா நான் கிட்டத்தட்ட ஒரு மாநாடு நடத்த ஏற்படுகிறோம். ஒரு 420 அமைப்புகள் இப்ப இணைஞ்சிருக்காங்க. எங்க தொழில்துறை மூலியமா தமிழ்நாடு பூரா 2 கோடி பேர் நாங்க வேலை வாய்ப்பு தரோம். என்ன அப்படின்னா நாங்க எல்லாம் தனித்தனியா இருந்து ஒரு போராட்டம் பண்றோம், தனித்தனியா அமைச்சரை பாக்குறோம். இதனால எங்களுக்கு எந்த அரசும் எங்களை கண்டுக்கிறது இல்லை. நான் ஒரு கூட்டமைப்பு வாயிலாக, அதான் எப்படின்னா ஒரு கூட்டமைப்புல பாத்தீங்கன்னா சில அமைப்புகளா அரசியல் சார்ந்த அமைப்புகள் இருக்கு. அப்பேற்பட்ட அமைப்புகள்லாம் நாங்க ஒதுக்கிட்டு முழுக்க தொழில்துறை சேர்ந்த அமைப்பா உருவாயிருக்குது. தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்புங்கிறது இது அரசியல் சார்பட்ட ஜாதி மத சார்பட்ட ஒரு கூட்டமைப்புங்க. இந்த கூட்டமைப்புடைய முதல் வேலையை தொழிலை பாதுகாக்கிறது, தொழிலை மீட்டெடுப்பதற்கு உண்டான அடிப்படையில நாங்க பயணிக்கிறோம். அதுக்குண்டான மாநாடு தான்
நவம்பர் 9ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க மத்திய அரசு மாநில அரசுக்கு வந்து எங்களுடைய பாதிப்பை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு ஒண்ணு பண்ண, நீங்க வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க, மத்திய நிதியமைச்சர் வந்தாங்க. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து இன்ஜினியரிங் அதிகமா இருக்கு, காலேஜ் இருக்கு, டெக்ஸ்டைல் இருக்கு. மிக முதன்மையான தொழில் இருக்கிற இடத்துல வந்து மத்திய அமைச்சர்கிட்ட வந்து ஒரு பண்ணை பத்தி, ஒரு கிரீம் பத்தி 1 மணி நேரம் பேசிட்டு போயாச்சு. ஏன் அப்படின்னா, கார்பரேட் செக்டார் வந்து எல்லா அரசியும் வந்து ஈஸியா அணுகி அவங்க கோரிக்கை சொல்ற மாதிரி சூழல் இருக்கு. ஆனா அது பின்னால 90% சிறு குறு நடுத்தர வந்து பின்னால் நிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க முன்னால் நிக்கணும்னா எங்களுக்கு கூட்டமைப்பு பலமாகும். அப்பதான் எங்களுக்கு கோரிக்கை தெரியும். இல்லை பண்ணுக்கும் கிரீமுக்கு வச்ச மாதிரி போயிருங்க. கோயம்புத்தூர்ல வந்து கிரீமுக்கு பண்ணுக்கு பிரச்சனை இல்லை. இங்க எத்தனை கோடிக்கணக்கான பேர் இங்க வேலை செய்யறாங்க, எத்தனை லட்சம் டர்ன் ஓவர் நாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க தொழில்துறை பத்தி பேசாம அந்த 1 மணி நேரம் நம்ம இழந்தோம் இல்லைங்களா? அது என்ன காரணம்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த அரசு வந்தாலும் கார்பரேட் சேர்ந்தவர் வந்து முன்னாள் அரசை இயக்குறாங்க. அதை வந்து நம்ம மாத்தணும். அப்படின்னா நம்ம கூட்டமைப்பு வளம் பெறணும். அந்த கூட்டமைப்பு வளம் பெறக்காக வந்து நாங்க இந்த மாநாட்டை வந்து எடுத்தோம். இது தொழில் அமைப்புகள் 420 அமைப்புகள் நாங்க வந்து பிரிக்கிறாங்க மாநிலம் முழுவதும். இது நாங்க சுற்றுப்பயணம் ஒரு பேர் நாங்க வந்து நவம்பர் வச்சிருக்கிறோம். அப்படின்னா எல்லா மீனவர்கள் வந்து விவசாயத்திலிருந்து டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன்ல இருந்து அனைத்து வகையான அமைப்புகள் ஒன்றிணைந்து நான் இந்த மாநாட்டு நடத்தலாம். இது வந்து எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துறதுக்கு மாநாடு அமையும்.